பாம்புனா படையும் நடுங்கும்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு பெண் பல ஆயிரம் விஷப்பாம்புகளை வளர்த்து கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்கன்னு சொன்னா நம்ப முடியுதா? ஆம், சீனாவை சேர்ந்த 30 வயதான கின் தான் அந்த சாதனை பெண். நகரத்து வாழ்க்கையை விட்டுட்டு தன்னோட சொந்த கிராமத்திற்கு வந்து பாம்பு பண்ணை நடத்தி வராங்க. சீனாவின் குவாங்சி மாகாணத்தைச் சேர்ந்த கின்னின் தந்தை ஒரு பாம்பு பண்ணை நடத்தி வந்திருக்கிறார். இப்போ அந்த பொறுப்பை கின் நடத்திட்டு வராங்க. இந்த பண்ணையில 60,000க்கும் அதிகமான விஷப்பாம்புகள் இருக்கிறதா. கின்னோட பண்ணையில் 50,000 ஐந்தடி பாம்புகளும் 10,000 நல்ல பாம்புகளும் இருக்கிறதா. இந்த பாம்புகளுக்கு சாப்பாடு கொடுக்கிறது ரொம்பவே ரிஸ்கான வேலைதான். சீன மருத்துவத்தில் பாம்பின் ஒவ்வொரு பாகமும் விலை மதிப்பற்றதாக கருதப்படுகிறது. பாம்பின் உலர்ந்த தோல், பித்தப்பை மற்றும் எலும்புகள் வாத நோய், தோல் நோய்கள் மற்றும் இரத்த ஓட்டத்தை சீர் செய்யும் மருந்துகளில் பயன்படுத்தப்படுகின்றது. குறிப்பாக பாம்பின் கொழுப்பில் இருந்து எடுக்கப்படும் பாம்பு எண்ணெய் மூட்டு வலிகளுக்கு மருந்தாக உலக புகழ் பெற்றது. பாம்பு வளர்ப்பில் அதிக லாபம் தருவது அதன் விஷமாகும். 1 கிராம் பாம்பு விஷம் தங்கத்தை விட பல மடங்கு அதிக விலைக்கு சர்வதேச சந்தையில் விற்கப்படுகிறது. இந்த விஷம் மருத்துவ ஆராய்ச்சிகளுக்காகவும் பாம்பு கடிக்கான எதிர் மருந்துகள் தயாரிக்கவும் பயன்படுத்தப்படுகிறது. ஒரு பண்ணையில் வளர்க்கப்படும் பாம்புகளில் இருந்து மாதத்திற்கு 2 முறை வரை விஷம் சேகரிக்கப்படுகிறது. சீனாவில் ஒரு பெரிய பாம்பு பண்ணையை நிர்வகிப்பதன் மூலம் ஆண்டுக்கு 10 லட்சம் யுவான், அதாவது 1.5 கோடி வரை லாபத்தை பலரும் பெற்று வருகிறார்கள். 1 கிலோ பாம்பு இறைச்சி சீன உணவகங்களில் மிக அதிக விலைக்கு விற்கப்படுகிறது. இதுவும் பண்ணை வைத்திருப்பவர்களுக்கு கூடுதல் வருமானத்தை தருகிறது. இது பார்ப்பதற்கு எளிதாக தெரிந்தாலும் மிகவும் அபாயகரமான வேலை. பண்ணைகளில் பாம்புகளுக்கு உணவு ஊட்டுவது, அவற்றின் கூண்டுகளை சுத்தம் செய்வது மற்றும் விஷத்தை எடுக்கும்போது கடிப்படுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம். சீனாவில் பல கிராமங்கள் பாம்பு கிராமங்கள் என்றே அழைக்கப்படுகின்றன. அங்குள்ள மக்கள் தலைமுறையாக இந்த ஆபத்தான தொழிலை ஒரு கலையாகவே செய்து வருகின்றன. முறையான அரசாங்க அனுமதி மற்றும் உரிமங்களுடன் நடத்தப்படும் இந்த பண்ணைகள் சீனாவின் கிராமப்புற பொருளாதாரத்தையே மேம்படுத்துவதில் முக்கிய பங்காக உள்ளது.